தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து குரோமில் போய் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன நினைப்போம், அந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுவோம். நம்ம என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நினைப்போம் நம்ம சர்ச் பண்ணது எல்லாமே. பட் ஆனால் அந்த சர்ச் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணால் நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. யார் அதை கண்டுபிடிச்சு பார்த்தாலும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் நம்ம தப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் சர்ச் பண்ணி யாராச்சும் வந்து பார்த்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாயிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த டேட்டாஸ் வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணலாம். அடுத்தடுத்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசருக்குள்ள வந்து போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து 2 சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளியர் பண்ணாலே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் ஆனால் இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் ஒன்று ஸ்டோர் ஆகும். அதை நம்ம எப்படி வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு வந்து கூகுள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து google.com அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் டிலீட் பண்ண சர்ச்சஸ் கூட பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ண எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த கூகுள்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து பேக் வெளில வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் திருப்பி செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் டேட்டா இன் சர்ச் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதில் வந்து ஆல் சர்ச் ஆக்டிவிட்டி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது ஆட்டோ டெலீட் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலீட் தென் 3 months அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடந்த 3 மாதமாக நீங்கள் சர்ச் பண்ணதெல்லாம் வந்து தன்னால் டெலீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 18 months டெலீட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 36 months அப்படியே டெலீட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அப்படி வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டு நாட் ஆட்டோ டெலீட் அப்படின்றது தான் வந்துருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெலீட் ஆகிட்டே வந்துடும். ஸோ அதனால் இந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது ஆல்ரெடி அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணீங்களோ என்னென்ன ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகி டெலீட் பண்ணிங்களோ அதெல்லாம் இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் ஆகிடும். ஸோ 3 மாதம் கழிக்க பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிட்டே வரும். இது பற்றி பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலீட் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிட்டே வரும். சரி, இதை வந்து பண்ணாமல் இருந்தால் அது வந்து உங்களுக்கு டெலீட் ஆகாது. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்லாம் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணலாம். அடுத்தடுத்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து டவுட்ஸ்லாம் அந்த கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அப்படி எதுவும் பர்சனலான டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.